மாணவர்கள் மத்தியில் நேரடியாக அரசியலை பற்றி பேசிய விஜய், இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா நல்ல தலைவர்கள். மாணவர்கள் அரசியலை படிக்க வேண்டும், படிக்கும் போதே மறைமுகமாக அதில் பயணிக்கலாம் என்று அட்வைஸ். விஜய் பற்ற வைத்த அரசியல் தீ. கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. கொளத்தூர் தொகுதி முதல் நாங்குநேரி சின்னதுரை மாணவர் வரை தமிழகமே உற்று நோக்கிய கல்வி விழா மேடையில் விஜய் பேசியது என்ன? நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நடப்பு அரசியல் குறித்து அவர் விமர்சித்தது என்ன? தமிழகத்தில் இன்று பொதுமக்கள் தொடங்கி அரசியல் உலகம் வரை விஜயின் 2வது மாணவர்கள் பாராட்டு விருது குறித்த நிகழ்ச்சியையே நோக்கியிருந்தது. விழாவிற்கு வருகை தந்திருந்த விஜய் உரையை தொடங்கிய சில நிமிடங்களில் மாணவர்களுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தார். நமது நாட்டில் நல்ல தலைவர்கள் தேவை என அவர் பேச தொடங்கியதும் ரசிகர்களின் ஆரவாரம் அரங்கை நிறைய செய்தது. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா நல்ல தலைவர்கள். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? ஓகே, ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாணவர்கள் அரசியலை தேர்வு செய்ய வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும், நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டுமா வேண்டாமா என மாணவர்களிடமே அவர் கேள்வி எழுப்பினார். அப்படியே அவர் பத்திரிகை உலகத்தையும் சோசியல் மீடியாக்களையும் மெல்ல சீண்டினார். ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க. பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. தினந்தோறும் மாணவர்கள் பத்திரிகையை படித்தால் அரசியலை அறிந்து கொள்ளலாம். ஒரு பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வரக்கூடிய தகவல் மற்றொரு பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் கூட வருவது இல்லை. சோசியல் மீடியாக்களில் நல்ல விஷயத்தை கெட்டதாகவும், கெட்ட விஷயத்தை நல்லதாகவும் பேசுவார்கள், புரணி பேசுவார்கள். ஆனால் நீங்கள்தான் எல்லாவற்றையும் நிதானித்து அறிய வேண்டும் என விஜய் கேட்டுக்கொண்டார். நீங்கள் படிக்கும் போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். அடுத்ததாக மாணவர்களுக்கு அதிமுக்கியமான ஒரு ஆலோசனையை கொடுத்தார் விஜய். நண்பர்கள் விஷயத்தில் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், கற்றுக்கொள்ள கூடாது என வலியுறுத்தினார். அதன் மூலம் உங்களது தகுதியையும் தரத்தையும் இழந்து விடாதீர்கள் என்றும் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். நமது நாட்டில் போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது என்றும், அதனை அரசாங்கம்தான் தடுக்க வேண்டும் என்று தான் இந்த மேடையில் பேச வரவில்லை, நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. போதை ஒழிப்பு குறித்து மாணவர்களையும் எழுச்சி குரல் எழுப்பச் செய்தார். அந்த அரங்கில் நோ டு டெம்பரவரி பிளஸஸ், நோ டு ட்ரக்ஸ் என்ற குரல் அரங்கை அதிரச் செய்தது. சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், say no to drugs. தேங்க்யூ. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் தேர்வில் வெற்றி பெற முடியாதவர்களுக்கு தோல்வி என்பது நிரந்தரமல்ல, வெற்றியையும் தோல்வியையும் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் என ஆலோசனை வழங்கிய விஜய் 750 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கி 5000 ரூபாய் காசோலையையும் வழங்கி அவர்களோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்.